நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேதவசனம் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஸ்தோத்தரிக்கிற இயேசப்பா, அம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிற இயேசப்பா, எங்களுக்குள் ஜீவனை இருட்டாய் ஜீவிக்கிறவரே மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பச்சாத ஜீவன் அதியே மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்ப பிரசன்னமே மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, எல்லா இடங்களிலும் உண்மை அறிகிற அறிவினாலே எங்களை வெற்றி சிறக்கிற பண்ணுகிற அன்பு தகப்பன் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வெற்றியில் நிலைத்திருக்க, அந்த வெற்றியில் நாங்கள் தொடர்ந்து வாழ, அந்த வெற்றியை ஆண்டவரே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நாங்கள் பற்றிக்கொள்ள இந்த நாளில் நீங்களுக்கு கற்றுத்தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள்ளான வெற்றி வாழ்வை சுதந்திரிக்கிறது எப்படின்னு சொல்லி கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். எப்படி தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டான், எப்படி ஜெயம் எடுத்தான், அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி ஜெயம் எடுக்கணும் அப்படிங்கிறத கடந்த நாட்களில் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்தார். இந்த நாட்களில் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தகப்பன். அது அவர் மாறாதவர், அவருடைய கிருபை மாறாதது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் மாறி மாறி நாம் அனுபவிக்கிறோம். ஒரு காரியத்தில் வெற்றி எடுத்துருதோம், ஒரு காரியத்தில் தோல்வி ஆகிருதோம். ஏன் கேட்கும்போது நல்லா இருக்கு, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் என்னால் இதை சுதந்திரிக்க முடியலையே, அபியாசப்படுத்த முடியலையே, கை கொள்ள முடியலையே, எனக்கு மாறுபாடாக நடக்குதே. இந்த கேள்விகள் அநேகரோட இருதயத்தில் இருக்கும். ஒருவேளை பிரசங்கம் பண்ணுற என்னை குறித்து கூட இடரல் வரும். ஆனால் மனுஷரை நம்ம பார்க்குறவர்களா இல்லை, கர்த்தரை பார்க்குறவர்களா, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களா நாம் காணப்படணும். பாருங்கள், இந்த நாளில் கிறிஸ்துவுக்குள்ளா நம்ம வெற்றி வாழ்க்கை வாழ சில வெற்றிக்கான விதிகள் இருக்குது. அந்த காரியங்களை ஆபிரகாமோட வாழ்க்கையில் இருந்து நம்ம பார்ப்போம். ஆபிரகாமை குறித்து வேதத்தில் அவனுடைய கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்து வந்தார் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாமோட வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை குறித்து அவர் நமக்கு இன்னைக்கு கூட ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்ம விசுவாச மார்க்கத்தாரா யார் அவருடைய பிள்ளைகளோ அவங்க ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்படிதான் இருக்குது. ஒருவேளை நாடோடியாக வந்த ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேசியாக வந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஐஸ்வர்யனாக்கி சீமானாக்கி வெள்ளியும் பொண்ணும் நிறைஞ்ச ஒரு சீமானாக மாற்றி வச்சுருந்தார். ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருந்தாங்க, கால்நடைகள் இருந்துச்சு, மிகப்பெரிய ஒரு ராஜாக்கள் கூட தேடி வரக்கூடிய பாக்கியத்தை அந்த ஆபிரகாம் பெற்றிருந்தார். சென்ற இடத்துலலாம் அவருக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை சுதந்திரத்துக்குள்ள ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக இருந்தாருங்கிறத நம்ம இந்த நாளில் தியானிப்போம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆபிரகாமுக்குள்ள காணப்பட்ட ஒரு தியாக சிந்தையை நம்ம பார்க்கணும். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார்,
அவனை கூப்பிட்டு, நீ என்ன செய்ய, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நாம் யோசித்து பார்ப்போம், நம்ம ஒருத்தர் கூப்பிட்டு திடீர்னு ஒரு இடம் கூப்பிட்டு திடீர்னு ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்போது நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன் நேரத்தையே சொல்லியிருக்கலாம்ல, கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, ஒரு வேலை ஸ்தலத்துலையா இருக்கலாம், வீட்டிலையா இருக்கட்டும், உறங்கி எழுந்திரிச்சு இன்றைக்கி எவ்வளோ உடனே பெறப்படு, இன்றைக்கி நம்ம திருநெல்வேலிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு என்ன வரும், கோபம் வரும். ஸோ அதை மாதிரி. ஆனால் இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் இனத்தை விட்டுரு, உன் தேசத்தை விட்டுரு, உன் வீட்டை விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ. அது எந்த தேசம் கூட தெரியாது, நீ போ, நீ இப்போ வீட்டை விட்டு வெளியே வா, அவ்வளவுதான், இந்த இடத்த விட்டு வெளியே வா ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு. அந்த வார்த்தைக்கு எந்த எதிர்கேள்வியும் கேட்காம உடனே கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சார், அவர் அப்படியே புறப்பட்டு வெளியில் கிளம்பி போயிட்டார். கால் போன போக்கில் அந்தந்த நேரம் ஒரு அடி வெளிச்சத்தை தான் ஆண்டவர் கொடுக்காரு. அந்த வெளிச்சத்தில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ஒரு டார்ச் வெளிச்சம் மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு தான் அந்த வெளிச்சம் இருக்குது. ஆனால் அவன் போக 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 எப்படி நம்ம போக 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 டார்ச்சோட வெளிச்சம் நம்ம கூடவே வந்து முன்னாடி ஒரு அடியை காட்டும், அதுக்கு அடுத்து ஒரு அடியை காட்டுமோ, அது போல் தேவ பிரசன்னம் அவனை நடத்திக்கிட்டே போகுது, அவனும் போய்கிட்டே இருக்கான். இதுக்கு காரணம் அவனுடைய தியாக சிந்தை, தியாக மனப்பான்மை. எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் எப்பப்பெல்லாம் விட சொல்கிறாரோ அப்பப்பெல்லாம் விட்டார். ஒருவேளை அப்போ மட்டும் விடலை, அதுக்கப்புறம் நீ வந்து ஆகாரை விட்டுருன்னு சொன்னார், இஸ்மவேலை விட்டுரு அப்படின்னு சொன்னார், லோத்தை விட்டுருன்னு சொன்னார், லோத்தை விடுன்னு சொன்னார், விட்டுட்டாரு. ஆகாரை விட்டுருன்னு சொன்னார், விட்டுட்டாரு. இஸ்மவேலை விட்டுருன்னு சொன்னார், விட்டுட்டாரு. ஈசாக்கை விட்டுருன்னு சொன்னார், விட்டுட்டாரு. எகிப்தை விட்டுருன்னு சொன்னார், விட்டுட்டாரு. இப்படி எல்லாத்தையும் அவர் எதை 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 விட சொன்னாரோ அதெல்லாம் அவர் விட்டுட்டு தொடர்ந்து அந்த தியாக மனப்பான்மையோடு அவர் வாழ்ந்ததுனால அவர் விட 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 ஆண்டவர் அவரை கூடுதலாக ஆசீர்வதித்து வெற்றியை கொடுத்து வெற்றி வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ முதலாவது நமக்குள்ள இந்த ஒரு எதையும் தியாகம் பண்ணக்கூடிய, எதையும் இழக்கக்கூடிய, எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு வரணும். ரெண்டாவது ஆபிரகாம்கிட்ட காணப்பட்டது ஒரு தன்னலமற்ற வாழ்வு. ஒருவேளை தன்னை விட்டு ஓடி போன லோத்துவுக்காக, தன்னை விட்டு பிரிந்து போன லோத்துவுக்காக யுத்தம் பண்ணதுக்கு இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சார், அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு போனான்னு தெரிஞ்ச உடனே தன்னோட ஆட்களை கூட்டிகிட்டு போய் யுத்தம் பண்ணி அந்த ராஜாக்களோட 5 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி, யாரோ ஒருத்தர் அவரை பிடிச்சிட்டு போகல, 5 ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணி லோத்துவையும் அவனுடைய சகல பொருட்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார். லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் அவனுடைய சகல பொருட்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஓடி போய் சண்டை போட்டு விடுவிச்சு கொண்டு வந்தார். இதுக்கு காரணம் அவருக்கு சுயநலமான வாழ்க்கை இல்லை. அதே போல் அந்த லோத்து பிரிந்து போகிறேன்னு சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்கிறாரு, சரி உன்னோட மேய்ப்பருக்கும் என்னோட மேய்ப்பருக்கும் சண்டை வருது, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நான் சுயநலமாக இருக்கேன், உனக்கு எது வேணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் தன்னோட சுயநலத்துக்கு முக்கியப்படுத்தி அவன் தனக்கு அடிமையாக தனக்கு வேலைக்காரனாக அவனை வச்சுக்கிடணும்னு நினைக்கல, தான் வளர்த்த பிள்ளை தான் கைக்கில் தான் இருக்கணும்னு நினைக்கல, அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவர் என்ன செஞ்சார், வாழ்ந்தார். ஸோ அவருக்கு அவர் ஒரு தன்னலமில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவராக காணப்பட்டார். சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை அவர்கிட்ட காணப்பட்டது. நாம் எப்படிப்பட்ட இந்த சுயநலத்துக்காக வாழுகிறவர்களாக வாழும்போது நம்ம அநேக நேரம் இழந்து போகிறவர்களாக காணப்படுதோம். அதே நேரத்தில் நமக்கு லோத்துவை தெரியும், சுயநலத்தோடு தெரிந்து கொண்டு போன லோத்து வந்து அதை இழந்து போனான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் சுயநலம் இல்லாமல் விட்டு கொடுத்த அந்த தன்னலம் இல்லாமல் விட்டு கொடுத்த அந்த ஆபிரகாம் இழந்து இன்னும் அதிகமாக சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் அவருக்கு கிருபை கொடுத்தாரு, வெற்றி வாழ்க்கை வாழ கிருபை கொடுத்தாரு. அதே போல் இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆபிரகாம் கிட்ட இருந்த ஒரு பொருளாசையற்ற இருதயம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், லோத்து சிறைப்பிடிச்சு போனப்போ லோத்துவை வந்து அந்த லோத்துவை மீட்க போனவர் வந்து எல்லாத்தையும் விடுதலையாக்கி கொண்டு வரும்போது அந்த சோதோமின் ராஜா என்ன பண்ணுவார்னா, இந்த ஆபிரகாம் கிட்ட வந்து கேட்பாரு, நீ என்ன செய்ய, மனுஷங்களை மட்டும் எனக்கு தந்துரு, பொருட்களை எல்லாம் நீ வச்சுக்கோ, எனக்கு நீ மனுஷரை மட்டும் எனக்கு தான் அந்த சோதோமின் ராஜா கேட்பாரு. அப்போ அவர் சொல்வார், நான் வந்து ஒரு பொருளை கூட அங்கே கொள்ளையிலேருந்து கொண்டு வந்த ஒரு பொருளை கூட நான் தொடமாட்டேன், எனக்கு அது வேண்டாம், நீ கொள்ளையில் கூட யுத்தத்துக்கு வந்த மனுஷருக்கு மட்டும் வேண்டாம்,
வேணும்னா அவங்களுக்குரிய பங்கை கொடுங்க, எனக்கு ஒரு பொருள் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமை நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆக்குனீங்கன்னு பேர் எனக்கு வரக்கூடாது, உங்கள் பொருள் எனக்கு வேண்டான்னு அப்படியே என்ன செஞ்சிருவார், கொள்ளையாடிட்டு வந்த பொருளை போட்டுட்டு வந்துடுவார். அந்த பொருள் மேலே தன்னோட மனசை வைக்கலை. அதே போல தான் ஆண்டவர் லோத்து செழிப்பான பூமியை தெரிஞ்சுட்டு போகும்போதும் கூட பரவாயில்ல, அவனுக்கு பிடிச்சதை அவன் தெரிஞ்சுட்டு போட்டோன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு வந்துடுவார். அப்படி பொருளாசை இல்லாத ஒரு இருதயம் அவருக்கு இருந்ததுனால ஆண்டவர் அவரை வெள்ளியும் பொண்ணு உடைய சீமானா மாற்றினார். உன் கண்களை ஏறெடுத்து பாரு, நீ பார்க்குற தேசம், உன் கால் நடக்கிற தேசம் எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்லி கொடுக்கவும் செய்தார். அது மாத்திரம் இல்லை, அவர் தீமைக்கு நன்மை செய்கிறவராக காணப்பட்டார். அந்த தனக்கு தீமை செஞ்ச லோத்துவின் குடும்பத்துக்கு அவர் நன்மை தான் செய்கிறவராக காணப்பட்டார். அதே போல் தனக்கு தீமையாக நேரிட்ட அந்த அபிமெலேக்கு ராஜாவோட குடும்பத்துக்காக அவர் ஜெபிக்கிறவராக, அவங்களோட வாதை நீங்கிறதுக்கு ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். ஸோ தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய இருதயம் அவருக்கு காணப்பட்டுச்சு. இல்லை, நன்றி தன்னை பாதுகாத்து வளர்த்த தகப்பனுக்கு விரோதமாக நம்ம பேசுகிறோமேன்னு அந்த லோத்து செஞ்சால் கூட அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் நன்மை செய்கிறவராக நம்முடைய ஆண்டவர் இருந்தார். துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராக காணப்பட்டார். அந்த சுபாவம் ஆபிரகாம் கிட்டையும் காணப்பட்டுச்சு. ஸோ அதனால் ஆண்டவர் அவரை எல்லா சூழலிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தகப்பனாக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், இந்த ஆபிரகாம் ஒரு எப்பவும் தன்னையே காத்துக்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை வாழலை. சத்துருவை தாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, எந்த நேரத்திலையும் சத்துருவை எதிர்கொள்ளக்கூடிய ஆயத்தத்தோடு அவர் காணப்பட்டார். அதை வேதவசனம் நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள்னு ஆலோசனை சொல்றாரு. அப்போ பிசாசின் தந்திரம் என்னன்னா, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத நபர் மூலம் எதிர்பார்க்காத காரியங்களை கொண்டு நம்மளை தாக்கக்கூடிய தந்திரம் உள்ளவனா சத்துரு இருக்கான். அப்போது நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த கிதியோனோட நாட்களில் இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்கன்னா, சத்துருவுக்கு மீதியானியருக்கு பயந்து மலையிலையும் குகையிலையும் போய் ஒளிஞ்சுக்கிட்டவங்களாக காணப்பட்டாங்க. அவங்க தன்னை காத்துக்கூட தன்னோட பொருளை காத்துக்கொள்ளதுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் கிதியோன் மட்டும்தான் பயப்படாமல் வெளியே அந்த சத்துருவின் கைக்கு கொஞ்சம் தானியத்தையாவது நம்ம தப்புவிச்சா மட்டும்தான் மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் என்ன போர் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி போர் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த கிதியோனை தேடி தான் தேவதூதன் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறாருன்னு சொல்லி ஆசீர்வதிச்சு அந்த கிதியோனை தான் ரட்சகனா தெரிந்து கொண்டார். அப்போ இந்த கிதியோனை தான் ஏன்னா இந்த கிதியோன் மாதிரி ஆட்கள் தான் தாக்கும் படையில் உள்ளவர்கள், மற்றவங்கலாம் காக்கும் படையில், சுயநலம் உள்ளவர்கள், தன்னலம் உள்ளவங்க, பொருளாசை உள்ளவங்க, என் குடும்பம் நான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கவங்க அந்த காக்கிற வட்டத்திலே தன்னை பாதுகாக்கிற வட்டத்துக்குள்ளே தன்னை வச்சுக்கிட்டு அந்த வட்டத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனால் இந்த ஆபிரகாம் தன்னை காத்து கொள்கிறவனாய் மாத்திரம் அல்ல, எந்த நேரத்தில் எந்த ஒரு இக்கட்டு வந்தாலும் அந்த இக்கட்டை சமாளிக்கக்கூடிய கிருபை பெற்றவனாய் அன்னைக்கு லோத்து சிறைபிடிச்சு கொண்டு போனான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டு யுத்தத்துக்கு பழகின ஆட்களை அவன் வச்சிருந்தான். அவங்க 318 பேரை கூட்டிக்கிட்டு போய் சத்ருவை துரத்தி 5 ராஜாக்களை முறியடித்து அந்த குடும்பத்தை முழுசுமாக மீட்டு கொண்டு வந்தான். அந்த ராஜாக்களுக்கும் அவன் அந்த தேசத்து ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட்டான். அதே போல தான் நாமும் ஆபிரகாம் அப்படி இருந்ததுனால எப்பவும் அவன்கிட்ட ஒரு ஆயத்தம் இருந்துச்சு. எந்த சூழ்நிலையிலையும் எதையும் எதிர்கொள்வதற்கு தேவையான ஆயத்தம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த நேரத்தில் நம்மக்கிட்ட வரலாம், எப்படி எங்கே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சத்துருவானு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல அந்த சத்துரு எந்த விதத்தில் நம்மளை எதிர்கொள்ள நேரிட்டாலும் அவனை எதிர்கொள்ள ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு தாக்கும் படையினரா, எந்நேரமும் ஆயத்தம் என்கிற பாதரட்சையை அணிந்தவர்களா, சத்தியம் என்னும் கச்சையை நம்ம அணிந்தவர்களா, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களா, அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களா நம்ம காணப்படணும். அப்படி காணப்படும் போது மட்டும்தான் வெற்றி நமக்கு சொந்தமானதா இருக்கும். எப்பொழுதும் எல்லா விதமான விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அதே போல
நாம் எப்பவும் ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டவர்களாக காணப்படுவோம். ஆண்டுடைய நம்ம வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுவோம். விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாக காணப்படுவோம். ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அப்படி காணப்படும் போது எந்த சத்துருடைய தந்திரமும் நம்மை மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுங்கிற வார்த்தையின்படி எப்பொழுதும் நம்ம எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கிறவர்களாக காணப்படுவோம். ஸோ இந்த வெற்றி விதிகளான ஆபிரகாமை போல நம்ம தாக்கும் படையில் இருப்போம், தன்னலமற்ற வாழ்க்கை வாழ்வோம், தியாக சிந்தை உள்ளவர்களாக காணப்படுவோம். அதுபோல் எல்லா காரியத்திலும் அவன் கீழ்ப்படிந்தான். ஒரு காரியத்தில் கீழ்ப்படிஞ்சான், ஒரு காரியத்தில் கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை குறித்து நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர் ஒரு தெய்வ மனிதனாக காணப்பட்டார். அந்த கீழ்ப்படிதல் தான் பிசாசை எதிர்த்து நிற்க, பிசாசை துரத்த போதுமானதாக இருந்தது, சத்ருவை முறியடிக்க போதுமானதாக இருந்தது. வேதவசனம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் பெரிய காரியம் செய்யணும்னா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசை நம்ம எதிர்கொள்ளும் போது அவன் நம்ம அந்த ஆண்டருடைய பிரசனத்தில் எப்படி லேகியோன் பிசாசு ஒரு பட அளவு அவனுக்குள்ள பிசாசு இருந்துச்சு. 10,000 பேருக்கும் அதிகமான பிசாசு அவனுக்குள்ள என்ன செஞ்சிச்சான் இருந்துதான். அப்போ அப்படிப்பட்ட பிசாசு மொத்த பிசாசும் என்ன சொல்லிச்சு, ஆண்டவரே நீரே எங்களுக்கு என்ன செய்யுங்க, நாங்கள் எல்லாரும் போகிறதுக்கு வழியை சொல்லுங்கன்னு சொன்னோடனே அத்தனை பிசாசும் அவருடைய பார்வையில் என்ன செஞ்சிச்சு, ஓடி போச்சு. அதே போல தான் நாம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய பிரசனத்தில் வாழ்ந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிற இந்த நாளில் நம்ம தியானிச்சதின்படி தன்னலமற்றவர்களா, தியாக சிந்தை உள்ளவர்களா, கீழ்ப்படுகிறவர்களா, பொருளாசை இல்லாதவர்களா, தீமைக்கும் நன்மை செய்கிறவர்களா, ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வதிப்பவரை உயர்த்துகிறவர்களா நம்ம காணப்படும் போது, ஏன்னா அந்த வசனத்தில் ஆபிரகாம் சொல்வார், நான் ஆபிரகாம் ஐஸ்வரவாக்குனேன்னு சோதோமின் ராஜாவாகிய இந்த உலக மனிதன் பெருமை பாராட்டக்கூடாது. தேவனே என்னை ஆசீர்வதிச்சார், தேவனே என்னை ஐஸ்வர்யவானாக்கினார், தேவனாலே இது எல்லாம் நடந்ததுன்னு பெருமை பாராட்டக்கூடிய அளவுக்கு, தேவனுக்கே மகிமையை கொடுத்துக்கிற அளவுக்கு நான் ஆசீர்வதிப்பவர் தான் சார்ந்து இருப்பேனே ஒழிய ஆசீர்வாதங்களை சார்ந்து இருக்க மாட்டேன்னு எடுத்த நல்ல தீர்மானம் அவரை வெற்றியுள்ள கிறிஸ்தவனா மாற்றியது, வெற்றியுள்ள விசுவாச தகப்பனா மாற்றியது. அதே போல தான் நாமும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்யறதுக்கு இந்த பண்புகள் எல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டா சத்துரு அவனுக்கு முன்னால் நிற்க முடியாது, ஓடி போவான். பிரச்சனை அவனுக்கு முன்னால் நிற்க முடியாது, செதறி போகும். உள்ள அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக பர்வதங்களும் வெள்ளுகு போல உருகும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. பெரிய பர்வதம் மாதிரி, பெரிய கோலியாத்து மாதிரி, பெரிய எரிகோ மதில் மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் எழும்பி நின்று நம்மளை பயமுறுத்தலாம். ஆனால் எல்லாம் அவருடைய பிரசனத்துக்குள்ளே வாழ்ந்து அவருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக மெழுகு போல உருகுமா. எப்படி ஒரு மெழுகு ஒரு சின்ன அக்கினி பட்ட உடனே உருகி ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஒரு சூடத்தெல்லாம் நம்ம வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் காற்றுலே அது கரைஞ்சி போயிடும். அது போல தான் நாம் அவருடைய பிரசனத்தில் நாம் இருக்கும்போது, அந்த பிரசனம் நமக்குள்ளே இருந்து சத்துரு வரும்போது காற்றுல கரைஞ்சி போகிற மெழுக போல அது என்ன செஞ்சிடும், காணாமல் போயிடும். நமக்குள்ள ஆண்டோடைய பிரசனத்தை கூட்டுவோம், ஆண்டோடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற பிரயாசப்படுவோம். நாளுக்கு நாள் அதுக்குரிய பயிற்சியை நம்ம எடுக்கும்போது, அவரை சார்ந்து நம்ம பிரயாசப்படும்போது இப்படி வாழ கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார், பெரிய காரியங்களை நம்ம கொண்டு செய்வார். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள் வாழ்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னீரே எசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி எசப்பா. ஆண்டவரே, உலகத்தை ஜெயித்த உன்னதர் எங்களுக்குள் வாழ்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்ந்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ள இன்னும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. உங்கள் சமூகத்தில் காத்திருந்து கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய, அதன்படி நடக்க எங்களுக்கு பலனை ஒத்தாசத்தை
வசதி நீங்களே தாங்க. நீங்கள் எங்களை பரிசுத்தவான்கள் ஆக்கியிருக்கீங்க, நீதிமான்கள் ஆக்கியிருக்கீங்க ஏசப்பா. உங்கள் ரத்தத்தினால் எங்களை கழுவிருக்கீங்க, விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. சத்துருக்கு எங்கள் மேலே அதிகாரம் கிடையாது. நாங்கள் வெற்றிக்கு சொந்தக்காரர்கள், ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஆண்டவரே. இந்த உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்க இன்னும் உலகத்தில் வாழும் முடிவு பரியந்த ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லா காரியத்திலும் நீர் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீர் என்பதை ஆண்டவரே அறிந்தவர்களாய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நீ செய்ய போகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.